மீண்டும் விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. IPL-இன் 50வது போட்டியாக நேற்றைய தினத்தில் ராஜஸ்தான் ராயல் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரு அணிகளின் போட்டி ஜெய்ப்பூரில் ஆரம்பமானது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரை ராஜஸ்தான் ராயல் முதலாவதாக நாணயசுற்றை வெற்றி தமது அணியை களத்தெடுப்பை தேர்வு செய்தது. அதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் ஆரம்பத்தோடு பாடுவர்கள் ரேகால்டன் மற்றும் ரோஹித் சர்மாக்கு இடையிலான சிறந்த இணைப்பாட்டம் 6-4 என ஓட்டங்கள் பெற்ற காரணத்தினால் 61 பந்துகளில் 116 ஓட்டங்கள் சத இணைப்பாட்டத்தை பெற்று வலு சேர்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை அணியை பொறுத்தவரையில் ரேகால்டன் 38 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்கள் 61 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க, ரோஹித் சர்மா 36 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 9 இடங்களாக மீண்டும் அரைச்சதம் 53 ஓட்டங்களை பெற்று இருவரும் அடுத்தடுத்த ஆட்டம் இழந்து தொடர்ந்து 3வது விக்கெட்டுக்காக சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹர்திக் பாண்டியாவுக்கு இடையிலான இணைப்பாட்டமானது 44 பந்துகளில் பிரிக்கப்படாத 94 ஓட்டங்கள் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதில் சூரியகுமார் யாதவ் 23 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 48 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காதும், ஹர்திக் பாண்டியா 23 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 3 இடங்களாக 48 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்தது குறிப்பிடத்தக்கதாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 217 ஓட்டங்களை மும்பை இந்தியன்ஸ் அணி பெற்றிருந்தார்கள். இதில் முதல் 4 வீரர்களும் 40 ஓட்டங்களை கடந்திருந்தமை ஒரு சிறப்பான அம்சமாக இருந்தது. ஆக மகேஷ் தீக்ஷண் மற்றும் ரியன் பராக் பந்து வீச்சில் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் ராயல் அணியை பொறுத்தவரை 218 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. வழக்கில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் அதிரடியாக ஆடக்கூடியவர்கள் யசாவி ஜஸ்வால் மற்றும் வைபவ் சூரியவன்சி ஆடுகளம் நுழைந்திருந்தார்கள். மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாட்டத்தை நிலைநாட்டுவார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்த்த வண்ணம் யசாவி ஜஸ்வால் 6 பந்துகளில் 6 ஓட்டங்கள் 2 இடங்களை 13 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க, வைபவ் சூரியவன்சி கடந்த போட்டியில் சதத்தை பெற்றுக் கொடுத்த 14 வயதுடைய அவர் 0 ஆட்டம் இழந்து மற்றும் அளித்திருந்தார். நிதிஷ் ராணா 9 ஓட்டங்கள், ரியன் பராக் 16 ஓட்டங்கள், சிம்ரன் நெட்வேர் 0, சுபன் தூபே 15 ஓட்டங்கள், ஜோப்ரா ஆர்ச்சர் அதிகப்படியாக 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு மகேஷ் தீக்ஷண் 2 ஓட்டங்கள், குமார் கார்த்திகே 2 ஓட்டங்கள், மத்வேல் 4 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வழக்கில் 16.1 பந்து வீச்சில் சகல விக்கெட்டுகள் இழந்து 117 ஓட்டங்களுக்கு சுருண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் ராயல் அணி ஆகவே 109 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியின் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பந்து வீச்சில் கரண் சர்மா, ட்ரெண்ட் போல்ட் தலா 3 விக்கெட்டுகளையும், ஜஸ்ரீ பும்ரா 2 விக்கெட்டுகள், தீபக் சகார் மற்றும் ஹர்திக் பாண்டியா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். சிறப்பாக செயற்பட்டு ஓட்டங்களை குவித்த ரேகால்டன் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவானதோடு மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து 6வது வெற்றியை இந்த போட்டித் தொடரை பதிவு செய்திருக்கிறது. அதன் காரணமாக 11 போட்டிகளில் பங்கேற்று 7 போட்டிகளில் வெற்றி, 4 போட்டிகளில் தோல்வி, மொத்தமாக 14 புள்ளிகளோடு முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது. ராஜஸ்தான் ராயல் அணி இந்த போட்டியில் தோல்வியடைந்த காரணமாக 11 போட்டிகளில் பங்கேற்று 3 போட்டிகள் மாத்திரம் வெற்றியடைந்து 8 போட்டிகள் தோல்வியடைந்த 6 புள்ளிகளோடு பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை இழந்திருக்கிறது. ஆகவே 8ஆம் இடத்தில் இருக்கிறது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பர்களே.